Hello guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மூவியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜ் தி மிஸ்ஸிங் செலிபிரிட்டி அப்படிங்கிற மூவி தான். இது ஆக்சுவலாக டப்பிங் இருக்கா அப்படின்னு தெரியல, சப்டைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மூவியோட ஸ்டோரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் செலிப்ரிட்டி. ஒரு நாளைக்கு நைட்டு போயிட்டுருக்கு, அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கேங் கூட ஒரு ப்ராப்ளம் வருது. அவங்க ஹீரோவை அட்டாக் பண்ணி அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் லாக் பண்ணி வைப்பாங்க. ஹீரோ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பணம் கேட்பாங்க. ஹீரோவும் கோட் வேர்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணுவார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் பணம் வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவும் என்னோடய வீட்டில் ஒரு லாக்கர் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் கேட்குற பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த டீமோட லீடர் ஆல்ரெடி ஒரு வாட்டி எங்களை சீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் உன் மேலே ட்ரஸ்ட் வைக்க முடியாது. ஸோ வீட்டு அட்ரஸும் சொல்லு, ப்ளஸ் லாக்கர் நம்பர் சொல்லு, நாங்களே போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போவும் ஹீரோ தப்பாக தான் சொல்லுவார். இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ இன்னும் வெளியே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடெக்டிவ் ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்களுமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஹீரோவோட வீட்டு பக்கத்தில் சில காப்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, யாராவது வராங்களா அப்படின்னு. அந்த டைமில் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோவோட லாக்கரை செக் பண்ணுறதுக்கு வருவான். உள்ளே போய் பார்த்தா லாக்கர் இருக்கும், ஆனால் ஹீரோ சொன்ன அந்த பின் நம்பர் ராங்கன்னு வரும். ஸோ வெளியே வரும்போது காப்ஸாக பார்த்துருவான், கார் எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இங்கேருந்து ஆல்ரெடி ஒரு ஃபியூ டைம்ஸ் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவார். ஒரு வாட்டியும் ஒரு தப்பிக்கும் போது அந்த கேங் வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரூரல் ஏரியா அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஹவுஸ்லாம் இருக்காது. ஓடி போய் ஒரு ஹவுஸ் இருக்கும், அங்கே போய் ஃபோன் கேட்பார். அவங்களும் ஃபோனை கொடுக்க ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ போனதுமே அந்த டோரை லாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் தெரியும் அந்த இடத்த சுற்றி இருக்கிற எல்லாருமே இவங்க கேங் தான் அப்படின்னு. கிளைமேக்ஸில் அகைன் ஹீரோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவார், அங்கே இருக்கக்கூடிய 2 பேரும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. பட் ஸ்டில் அந்த வில்லன் அங்கே என்டர் ஆகும்போதும் ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற டைம் ப்ளஸ் அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸஸ் அவங்க துரத்திட்டு வர்றது எல்லாமே சேம் டைமில் நடக்கும். ஸோ ஃபைனலி வந்து ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. அந்த கேங்ஸ்டரையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதில் 2 பேரோட லைஃப் அங்கேயே முடிச்சிடும். அந்த ஃபன்னி கேரக்டர் அந்த மெயின் வில்லன், ஸோ அவங்கள மட்டும் காப்ஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கேங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே கடத்திட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி அவன் இந்த கேங்கோட ஒரு பர்சன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்ததும் ரொம்ப சூப்பராக ரியாக்ட் பண்ணி ஹீரோ கிட்ட ஓடி வந்து நம்மளோட பெரிய ஃபேன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பிஹேவ் பண்ணுவான். இதை பார்த்துட்டு இருந்த அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மொபைலில் சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்குமே நம்ம கடத்திட்டு வந்தது ஒரு பெரிய ஆக்டர் செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க, இவனை வச்சு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க. நாங்கள் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம், உனக்கு எதுவுமே ஆகாது, ஆனால் நாங்கள் கேட்குற அவ்வளோ பணத்தை மட்டும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஹீரோ கையில் ஒரு மொபைலை கொடுத்து உனக்கு தெரிஞ்ச யாருக்காவது கால் பண்ணி நாங்கள் சொல்கிற எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா மொபைலை வாங்கி கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சேம் டைம் அவரோட தாட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இருக்குது, இவங்க ரொம்ப மோசமானவங்க கேங் அப்படிங்கிறதுனால நம்ம பணத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக திரும்ப விட மாட்டாங்க. அதனால் எப்படியாவது கோட் வேர்டில் பேசி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஃபோன்லேருந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சொன்னதே தான் சொல்லுவார். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ரா சில கோட் வேர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி என்னை கடத்தி வச்சுட்டாங்க, என்னை ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுவார்.
இப்போ கால் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த கேங் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க கேட்ட பணம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் ஆகியும் பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸும் வரல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே டவுட் ஆகுது, இவன் பணம் தர மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணிவிட்டு, உனக்கு பயம், உனக்கு இன்னுமே உங்களுக்கு சீரியஸாக நீ நினைக்கல அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அங்கே ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்க ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஏமாற்ற மாட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேங் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கான பணத்தையும் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த வாட்டி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே என்னோடய லாக்கர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரில்லர் மூவியை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு மூவி கண்டிப்பாக நிறைய டைப் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஆக்சுவலாக இந்த மூவியுமே 2021 ரிலீஸ் ஆன ஹாஸ்டேஜ் தி மிஸ்ஸிங் செலிப்ரிட்டி. ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் இல்லை கொரியன், மேபி வியட்நாம் இல்லை தாய்லாந்து. ஸோ இதில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மூவின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஃபேஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த ஆக்ட்ரஸோட ஃபேஸ். மேபி ஐ திங்க் சைனீஸ் மூவின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான த்ரில்லர் ட்விஸ்டட் மூவி. ஆனால் சில சீன்ஸ்லாம் செம ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மூவியோட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆக்டர். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அவரோட ஸ்ட்ரீட் வழியாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வருவாங்க. திடீர்னு அந்த கேங்குக்கும் நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வரும். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபைட்டாக மாறும். இப்போ திடீர்னு அந்த கேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோவை ஃபைட் பண்ணி அவரை லாக் பண்ணி அவங்களோட கார் டிக்கி இருக்கும்ல, ஸோ அதில் லாக் பண்ணி அந்த இடத்துல வந்து சிட்டியோட அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது நம்ம இந்த மாதிரி கடத்திட்டு போகிறது ஒரு பெரிய ஆக்டர் செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சிட்டியோட அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் லாக் பண்ணி வைப்பாங்க. ஹீரோக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மையாகவே நம்ம ஒரு டேஞ்சரஸான கேங் கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னு. பிகாஸ் அதே பில்டிங்கில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நடக்கும். ஸோ யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் இவங்க கேங் மெம்பர்ஸ் டோட்டலாக ஒரு 4 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அங்கே ஆல்ரெடி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரேஸியான ஒரு கேரக்டர், ரொம்ப ஃபன்னான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் கேரக்டர். அவன் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஒரு வித்தியாசமான ரியாக்ட் பண்ணுவான். அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. ஸோ இப்போ சிட்டியோட அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் லாக் பண்ணி வைப்பாங்க. ஹீரோக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மையாகவே நம்ம ஒரு டேஞ்சரஸான கேங் கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னு. பிகாஸ் அதே பில்டிங்கில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நடக்கும். ஸோ யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் இவங்க கேங் மெம்பர்ஸ் டோட்டலாக ஒரு 4 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அங்கே ஆல்ரெடி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரேஸியான ஒரு கேரக்டர், ரொம்ப ஃபன்னான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் கேரக்டர். அவன் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஒரு வித்தியாசமான ரியாக்ட் பண்ணுவான். அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆவாங்க.